மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களாம்? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களாம்? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளே, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது தேசியம் காத்த செம்மல், பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அதில் முதல் பகுதியை பற்றி பார்த்தோம். தன்னுடைய தொண்டினால் மக்களினுடைய உள்ளங்களை கவர்ந்த தலைவர்கள் பலர். நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்டவர்கள் பலர். சமுதாயத்திற்கு பல அரிய பணிகளை செய்தவர்கள் பலர். அரசியல் பணி செய்தவர்கள் பலர். ஆனால் இவை அனைத்தையும் ஒரு சேரச் செய்து புகழ் பெற்றிருக்கக்கூடிய தலைவர் ஒருவரை பற்றித்தான் நாம் அறிந்தோம். தேசியம் உடல், தெய்வீகம் எனது உயிர் என்று கருதி மக்கள் தொண்டு செய்தவர்தான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். தன்னுடைய வீரப்பேச்சால் எத்தனையோ தியாகிகளையும் விவேக பேச்சால் எத்தனையோ அறிவாளிகளையும் உண்டாக்கியவர். உண்மைகளை மறைக்காமல் வெளியிடுவதில் தனித்துணிச்சல் பெற்றவர். சுத்த தியாகி என்று தந்தை பெரியாரால் பாராட்டப்பட்டவர். முத்துராமலிங்க தேவர் அவர்கள் கிபி 1908 அக்டோபர் திங்கள் 30 ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பசும்பொன் என்ற ஊரில் செல்வச் செழிப்புமிக்க குடும்பத்தில் பிறந்தவர். அவருடைய பெற்றோர் உக்கிரபாண்டிய தேவர், இந்திராணி அம்மையார். இவர் இளமையிலேயே தன்னுடைய அன்னையை இழந்ததனால் இஸ்லாமிய தாய் ஒருவரால் பாலூட்டி வளர்க்கப்பட்டார். முத்துராமலிங்க தேவர் தன்னுடைய தொடக்கக் கல்வியை கமுதியிலும் உயர்நிலை கல்வியை மதுரை பசுமலை பள்ளியிலும் ராமநாதபுரத்திலும் பயின்றவர். இவர் ராமநாதபுரத்தில் படித்து கொண்டிருந்த பொழுது அந்த ஊரில் பிளேக் நோய் பரவியதனால் அவருடைய படிப்பானது பாதியிலேயே நின்றுவிட்டது. அதன் பிறகு தாமாகவே நிறைய நூல்களை படித்து தன்னுடைய அறிவையும் ஆற்றலையும் வளர்த்து கொண்டார். இவர் தமிழ், ஆங்கிலம் ஆகிய இருமொழிகளிலும் சொற்பொழிவாற்றக்கூடிய திறனை பெற்றிருந்தார். சிலம்பம், குதிரையேற்றம், துப்பாக்கிச் சுடுதல், சோதிடம், மருத்துவம் போன்ற பல துறைகளிலும் ஆற்றல் உடையவராக விளங்கினார். முத்துராமலிங்க தேவர் இளமையிலேயே அரசியலில் ஆர்வம் கொண்டிருந்தார். இந்திய விடுதலைப் போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்றார். தன்னுடைய மேடை பேச்சினால் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக மக்களிடம் பெரும் எழுச்சியை இவர் ஏற்படுத்தினார். அதனால் அச்சமடைந்த ஆங்கில அரசு பலமுறை அவரை கைது செய்து சிறையில் அடைத்த பொழுதும் அவருக்கு வாய்ப்பூட்டு சட்டம் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்ற தடையினை விதித்தது. இவருடைய விடுதலை வேட்கையை அறிந்த திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள் தேசியம் காத்த செம்மல் என்று அவரை பாராட்டியிருக்கின்றார். வங்கச்சிங்கம் என்று போற்றப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார் இவர். அவரை தன்னுடைய அரசியல் குருவாக இவர் ஏற்றுக்கொண்டார். முத்துராமலிங்க தேவரினுடைய அழைப்பை ஏற்று கிபி 1939 செப்டம்பர் திங்கள் 6 நேதாஜி அவர்கள் மதுரைக்கு வருகை தந்தார். நேதாஜி அவர்கள் தொடங்கிய இந்திய தேசிய இராணுவத்தில் முத்துராமலிங்க தேவரினுடைய முயற்சியினால் ஏராளமான தமிழர்கள் அதில் இணைந்தார்கள். நாட்டினுடைய விடுதலைக்கு பிறகு நேதாஜி என்ற பெயரில் ஒரு வார இதழ் ஒன்றையும் பசும்பொன்னார் நடத்தினார். தன்னுடைய பேச்சாற்றலால் அனைவரையுமே கவர்ந்தவர் முத்துராமலிங்க தேவர். அவருடைய முதல் பேச்சு சாயல்குடி என்ற ஊரில் விவேகானந்தரின் பெருமை என்ற தலைப்பில் 3 மணி நேரம் உரையாற்றினார். அந்த கூட்டத்திற்கு பெருந்தலைவர் காமராசரும் வந்திருந்தார். இதுபோன்ற ஒரு பேச்சை இதுவரை நான் கேட்டதில்லை. முத்துராமலிங்க தேவரின் வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு மிகவும் உதவும் என்று காமராசர் மகிழ்ந்தார்.
இதனை பற்றித்தான் நாம் நேற்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். இன்று நாம் காண்பது அதனுடைய தொடர்ச்சியாக பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பற்றி மற்ற தலைவர்கள் கூறிய கருத்துக்கள், அவருடைய தேர்தல் வெற்றிகள், குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாடு, ஆலய நுழைவு போராட்டம், தொழிலாளர்களுக்கு அவர் செய்த உதவிகள் போன்றவற்றை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் நாம் காண இருக்கின்றோம். பாடப்பகுதிக்குள் செல்லலாமா மாணவர்களே? தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் 60 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? நன்றி. காமராசர் அவர்கள் பசும்பொன்னாரியினுடைய வீரமிக்க பேச்சினை கண்டு மகிழ்ந்ததைப் போல பல தலைவர்களும் முத்துராமலிங்க தேவரினுடைய பேச்சாற்றலை பாராட்டியிருக்கின்றார்கள். தென்னாட்டு சிங்கம் என்று தேவரை சொல்கிறார்களே, அது சாலப் பொருந்தும் என அவரது தோற்றத்தை பார்த்த உடனேயே நினைத்தேன். அவர் பேசத் தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போலவே இருந்தது என்று அறிஞர் அண்ணாவும் அவரை புகழ்ந்திருக்கின்றார். தென்னாட்டினுடைய சிங்கம் என்று பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பற்றி போற்றி சொல்கின்றார்கள். அது அவருக்கு மிகவும் சிறப்பான ஒன்றாக இருக்கும். அது அவருக்கு மட்டுமே உரியதாக இருக்கும் என்பதை அவருடைய தோற்றத்தை பார்த்தவுடனேயே, அவர் நிற்பதை பார்த்தவுடனே, அவர் நடப்பதை பார்த்தவுடனேயே இவர்தான் தென்னாட்டினுடைய சிங்கம் என்று நான் உணர்ந்து கொண்டேன். அதனைப் போலவே அவர் பேசத் தொடங்கியதும், அவர் பேச ஆரம்பித்த உடனேயே அவருடைய பேச்சானது ஒரு சிங்கத்தினுடைய கர்ஜனை போல, சிங்கத்தினுடைய முழக்கத்தைப் போலவே இருந்தது. அவருடைய பேச்சானது சிங்கம் எப்படி கர்ஜிக்குமோ அதனைப் போலவே அவருடைய பேச்சானது அமைந்தது என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் அவரை புகழ்ந்து கூறியிருக்கின்றார். முத்துராமலிங்க தேவரினுடைய பேச்சு உள்ளத்தில் இருந்து வருகிறது, உதடுகளில் இருந்து அல்ல. உள்ளத்தால் எதிலும் பட்டற்று உண்மையெனப்பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசிவிடுவது அவர் வழக்கம் என்று மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் அவரை பாராட்டியிருக்கின்றார். தேவரினுடைய பேச்சானது அவருடைய உள்ளத்திலிருந்து வெளிவருகின்றது. உள்ளத்திற்குள் இருந்து, அவருடைய ஆன்மாவிலிருந்து அந்த பேச்சானது, அவருடைய கருத்துக்களானது வெளிப்படுகின்றது. வெறும் முதடைகளிலிருந்து வெளிப்படுவன அல்ல, வெறும் முதட்டளவில் பேசுவதல்ல, உள்ளத்திலிருந்து தன்னுடைய கருத்துக்களை அவர் வெளிப்படுத்துகின்றார். எதன் மீதும் பற்றில்லாமல், எந்த ஒரு பொருளின் மீதும் பற்று என்பது இல்லாமல், உண்மை என்பதை, தனக்கு உண்மை என்று எது படுகின்றதோ அந்த உண்மை என்று பட்டதை மறைக்காமல், எவரிடத்திலும் எதனையும் மறைக்காமல் அப்படியே அதனை பேசிவிடுவது அவருடைய வழக்கம். உள்ளதை உள்ளபடியே அவர் வெளிப்படுத்துகின்றார். எதனையும் மறைக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை, எதன் மீதும் பற்றும் அவருக்கு இல்லை. அவருடைய பேச்சானது வெறும் உதடுகளிலிருந்து வெளிப்படுவன அல்ல, உள்ளத்திலிருந்து அவருடைய பேச்சானது வெளிப்படுகின்றது என்று மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் அவரை பாராட்டியிருக்கின்றார். பாராளுமன்றத்தில் இவர் ஆங்கிலத்தில் பேசிய பேச்சு வெள்ளையர் காலத்தில் விட்டல் பாய், வல்லபாய் பட்டேல் போன்ற மேதைகள் பேசிய பேச்சை போலவே இருந்ததாக வட இந்திய இதழ்கள் பாராட்டியிருக்கின்றன. அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது சட்டமன்றத்தில் ஆற்றிய உரைகளை அனைவருமே பாராட்டினார்கள். பாராளுமன்றத்தில் இவர் ஆங்கிலத்தில் பேசிய பேச்சானது, ஏனென்றால் இவர் தமிழ் ஆங்கிலமாக இரு மொழிகளிலுமே புலமை பெற்றவராக இருக்கின்றார். வெள்ளையர்களினுடைய காலத்தில் பாராளுமன்றத்தில் இவர் ஆங்கிலத்தில் பேசிய பேச்சானது அன்றைய காலகட்டத்தில் விட்டல் பாய், சர்தார் வல்லபாய் பட்டேல்
போன்ற மேதைகளினுடைய பேச்சைப் போலவே இருக்கின்றது என்று வட இந்திய இதழ்கள் அவரை பாராட்டியிருக்கின்றன. அதேபோன்று அவர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்தலில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்றத்தில் உரையாற்றும் பொழுது அவருடைய உரைகளை அனைவருமே பாராட்டினார்கள். கட்சி பேதமின்றி அனைவருமே அவருடைய பேச்சை கேட்டு பாராட்டினார்கள். அந்தளவிற்கு வீரமிக்கதாகவும் உண்மையான கருத்துக்களையும் உள்ளத்திலிருந்து அவை வெளிப்படவினவாகவும் அமைந்திருந்தது அவருடைய பேச்சானது. அடுத்து அவருடைய தேர்தல் வெற்றிகள். மக்களினுடைய பேராதரவு பெற்ற தலைவராக விளங்கியவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். மக்களினுடைய பேராதரவு எப்பொழுதுமே அவருக்கு இருந்தது. மக்கள் போற்றும் மாபெரும் தலைவராக அவர் விளங்கினார். 1937 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் அரசர் சண்முக ராஜேஸ்வர சேதுபதியை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 1937 ஆண்டு சட்டமன்ற தேர்தலானது நடைபெறுகின்றது. அதாவது ஆங்கிலேய அரசு நாட்டிற்கு விடுதலை கொடுத்து விடலாம் என்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட பொழுது சரி ஒரு தேர்தல் வைத்து ஒரு பொறுப்பான தலைவரிடம் மக்களினுடைய பிரதிநிதியாக யார் இருக்கின்றார்களோ அவரிடம் ஆட்சியை ஒப்படைத்து விடலாம் என்று தேர்தலை நடத்துகின்றார்கள். அப்பொழுது நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் அரசர் சண்முக ராஜேஸ்வர சேதுபதியை எதிர்த்து போட்டியிட்டு அதில் வெற்றி பெற்றார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அப்போது லண்டனில் பாரிஸ்டருக்கு படித்து வந்த தோழர் KTK தங்கமணி இந்திய தேர்தலில் ராமநாதபுரம் மன்னரை எதிர்த்து போட்டியிட்ட தேவர் அவர்களின் வெற்றியையும் பொப்பிலி அரசரை எதிர்த்து போட்டியிட்ட VV கிரி அவர்களின் வெற்றியையுமே இந்திய மாணவர்கள் எதிர்பார்த்திருந்தோம் என குறிப்பிட்டிருந்தார். அப்பொழுது லண்டனில் பாரிஸ்டர் என்பது வழக்கறிஞர் பட்டம். வழக்கறிஞராகுவதற்கு படிக்கக்கூடியதுதான் பாரிஸ்டர் என்ற பட்டமானது. லண்டனில் பாரிஸ்டர் என்ற பட்டத்திற்கு அந்த பட்டத்தினை படித்து வந்த தோழர் KTK தங்கமணி என்பவர் இந்திய சட்டமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் மன்னரை எதிர்த்து போட்டியிட்ட தேவர் அவர்களினுடைய வெற்றியையும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரினுடைய வெற்றியையும் பொப்பிலி அரசரை எதிர்த்து போட்டியிட்ட VV கிரி அவர்களுடைய வெற்றியையுமே தான் இங்கே இருக்கக்கூடிய லண்டனில் இருக்கக்கூடிய இந்திய மாணவர்கள் ஆகிய நாங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தோம். இவர்கள் வெற்றி பெறுவார்கள், இவர்களுடைய வெற்றியைத்தான் நாங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தோம் என்று சொல்கின்றார். அதேபோல் 1946 ஆண்டு நடைபெற்ற தேர்தலிலும் போட்டியின்றி வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிடுவதற்கு யாருமே இல்லை. போட்டியின்றி வெற்றி பெற்றார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். அதேபோல் 1952 மற்றும் 1957 ஆண்டுகளில் நடந்த சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்களில் போட்டியிட்டு இரண்டிலுமே வெற்றி பெற்றார். 1952 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலும் 1957 ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் இரண்டு தேர்தல்களிலுமே போட்டியிட்டு இரண்டிலுமே வெற்றி வாகை சூடியவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். 1962 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலானது நடைபெற்ற பொழுது உடல்நலக்குறைவு காரணமாக பரப்புரை செய்ய இயலாத பொழுதிலும் தேர்தலில் வெற்றி பெற்றார். 1962 ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அவருக்கு ஏற்பட்ட உடல்நலக்குறைவின் காரணமாக பரப்புரை தேர்தல் பிரச்சாரம் பரப்புரை செய்யாத பொழுதிலும் தேர்தல் பிரச்சாரம் செய்யாத பொழுதிலும் கூட அந்த தேர்தலில் அவர் வெற்றி பெற்றார். அப்போ எந்த அளவிற்கு மக்கள் அவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள், மக்களினுடைய செல்வாக்கு அவருக்கு எந்த அளவிற்கு இருந்தது என்பதை
இதன் மூலமே நாம் அறிந்து கொள்ளலாம் மாணவர்களே. அந்தளவிற்கு மக்கள் தலைவராக, மக்களினுடைய தொண்டராக போற்றப்பட்டவர்தான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். புரிந்ததா மாணவர்களே? நன்றி. குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாடு. ஆங்கில ஆட்சியில் மக்களை ஒடுக்குவதற்காக கொண்டு வரப்பட்டது குற்றப்பரம்பரை சட்டம். பிறப்பாலேயே ஒருவரை குற்றவாளியாக கருதும் அச்சட்டத்தை நீக்குவதற்காக மக்களை திரட்டி பல்வேறு போராட்டங்களை நடத்தினார் முத்துராமலிங்க தேவர். ஆங்கிலேயர்களினுடைய ஆட்சியில் மக்களை ஒடுக்குவதற்காக, மக்களை தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்காக ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அதுதான் குற்றப்பரம்பரை சட்டம் என்பது. அதாவது ஒரு தலைமுறையில் ஒருவர் ஏதேனும் ஒரு குற்றங்களை செய்திருக்கின்றார் என்றால் அந்த தலைமுறை மட்டுமல்ல, அவர்களினுடைய பரம்பரையே குற்றவாளிகள்தான் என்பதை அறிந்து கொள்வதற்காக இந்த சட்டத்தை கொண்டு வந்தார்கள். இப்போ நம்முடைய தலைமுறையில் ஒருவர் தவறு செய்து குற்றவாளியாக இருக்கின்றார் என்றால் அந்த பரம்பரையை, அந்த அடுத்த தலைமுறைகளை, அடுத்து வரக்கூடிய தலைமுறையாகட்டும், அதற்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறையாகட்டும், அனைவருமே குற்றவாளிகள், அவர்களை ஒடுக்கி வைக்க வேண்டும், அவர்களை அந்த சமூகத்திலிருந்து நீக்கி வைக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த குற்றப்பரம்பரை சட்டம் என்பது. ஒரு குழந்தை பிறப்பாலேயே குற்றவாளியாக கருதக்கூடியது அந்த சட்டமானது. அந்த பரம்பரையில், அந்த தலைமுறையில் ஒரு குழந்தை பிறக்கின்றது என்றால் அதுவும் குற்றவாளிதான் என்று கருதக்கூடியது அந்த சட்டமானது. அத்தகைய சட்டத்தை நீக்குவதற்காக மக்களை ஒன்று திரட்டி பல்வேறு விதமான போராட்டங்களை நடத்தினார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். 1934ஆம் ஆண்டு மே மாதம் 12 மற்றும் 13 ஆகிய தேதிகளில் கமுதியில் குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை நடத்தினார். அவருடைய தொடர் போராட்டத்தின் காரணமாக 1948ஆம் ஆண்டு அந்த சட்டம் நீக்கப்பட்டது. 1934ஆம் ஆண்டு மே மாதம் 12 மற்றும் 13ஆம் தேதிகளில் கமுதியில் குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாடு ஒன்றை நடத்தினார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அது மட்டுமல்ல, தொடர்ந்து பல போராட்டங்களை நடத்தினார் அந்த சட்டத்திற்கு எதிராக. அவருடைய போராட்டத்தை கண்டு பின்வாங்கிய ஆங்கிலேய அரசு 1948ஆம் ஆண்டு அந்த சட்டத்தையே நீக்கிவிட்டார்கள். ஒரு தலைமுறையில் ஒருவர் குற்றவாளி என்றால் அந்த தலைமுறையே குற்றவாளி என்று நினைக்கக்கூடாது. அடுத்து வரக்கூடிய தலைமுறையினர் குற்றவாளிகளாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த சட்டத்தின் மூலமாக அவர்களும் குற்றவாளிகளாக தள்ளப்படுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் என்பதை கருத்தில் கொண்டு அந்த சட்டத்தை எதிர்த்தவர்தான் பசும்பொன்னார். ஆலய நுழைவு போராட்டம். அக்காலத்தில் மதுரை மீனாட்சியம்மன் கோவிலுக்குள் செல்ல ஒரு சாரருக்கு தடை இருந்தது. அந்த காலகட்டத்தில் மதுரையில் மிகவும் புகழ்பெற்றதாக இருக்கக்கூடிய மீனாட்சியம்மன் திருக்கோவிலுக்குள் சென்று வழிபாடு செய்வதற்கு ஒரு குறிப்பிட்ட இனத்தினருக்கு தடையானது இருந்தது. இந்த இனத்தினர்கள் உள்ளே செல்லக்கூடாது என்று. ஆனால் அந்த தடையை எதிர்த்து 1939ஆம் ஆண்டு சூலை திங்கள் 8ஆம் நாள் மதுரை வைத்தியநாத ஐயர் கோவில் நுழைவு போராட்டம் நடத்த திட்டமிட்டார். அந்த தடையை எதிர்த்து 1939ஆம் ஆண்டு சூலை மாதம் 8ஆம் தேதி மதுரை வைத்தியநாத ஐயர் என்பவர் கோவிலுக்குள், மதுரை மீனாட்சியம்மன் கோவிலுக்குள் அந்த குறிப்பிட்ட இன மக்களோடு சென்று ஆலய நுழைவு போராட்டம் நடத்துவதற்கு திட்டமிட்டிருந்தார். அதனை எதிர்த்த அந்த கோவிலில் பணிபுரியக்கூடிய அர்ச்சகர்கள் அனைவருமே ஆலய பணியை புறக்கணித்து ஆலயத்தில் எவ்வித பணியும் செய்யாமல், இவர்கள் கோவிலுக்குள் வந்தால் நாங்கள் வழிபாடு செய்ய மாட்டோம்,
நாங்கள் எங்களுடைய பணியை புறக்கணிக்கின்றோம் என்று புறக்கணித்தார்கள். அவர்கள் புறக்கணித்த பொழுது பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் திருச்சொள்ளியில் இருந்து 2 அர்ச்சகர்களை அங்கே அழைத்து வந்து ஆலய நுழைவு போராட்டத்தை வெற்றி பெறச் செய்தார். அவர்கள் கோவிலுக்குள் உள்ளே நுழையும் பொழுது நுழைந்து வழிபாடு செய்வதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். கோவில் என்பது அனைவருக்கும் பொதுவான ஒன்று. யார் வேண்டுமானாலும் கோவிலுக்குள் சென்று இறைவனை வழிபடலாம். இறைவனை வழிபடக்கூடிய மனநிலை மட்டும் அவர்களுக்கு இருந்தால் போதும். இறைபக்தி என்பது இருந்தால் போதும். அது இவர்கள்தான் அவர்கள்தான் என்ற வேறுபாடு கிடையாது. அனைவருக்கும் பொதுவானது தான் திருக்கோவில் என்பது. அதற்காக அந்த போராட்டத்தையும் வெற்றி பெறச் செய்தார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். விவசாயிகள் தோழர் ஜமீன் விவசாயிகள் சங்கம் ஏற்படுத்தி விவசாயிகள் துயர் துடைக்க பாடுபட்டார். ஜமீன் விவசாயிகள் சங்கம் என்ற ஒரு சங்கத்தை ஏற்படுத்தி ஏழை விவசாயிகளினுடைய துயர் துடைப்பதற்கு பாடுபட்டார் பசும்பொன்னார். அதாவது உழுபவர்களுக்கே நிலம் என்பது. நிலத்தை யார் உழவு செய்கின்றார்களோ உழவு செய்பவர்களுக்கே அந்த நிலமானது உரியது என்பது. தனக்கு சொந்தமாக 31 சிற்றூர்களில் இருந்த விளை நிலங்களை குத்தகை இல்லாமல் உழுபவர்க்கே பங்கிட்டு கொடுத்தார். அவற்றை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் அளித்து மகிழ்ந்தார். தனக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய 31 சிற்றூர்களில் இருந்த விளை நிலங்களை, ஏனென்றால் இவர் பிறப்பிலேயே செல்வமிக்க குடும்பத்தில் பிறந்தவர், அதனால் தனக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய நிலங்களை மக்களுக்கு, அதனை உழக்கூடிய உழவர்களுக்கு எவ்வித குத்தகையும் இல்லாமல் இலவசமாக அவர்களுக்கு சரிபாதியாக பங்கிட்டு கொடுத்தார். அந்த சிற்றூர்களில் இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் சரிசமமாக அவற்றை பங்கிட்டு கொடுத்தார். எத்தகைய உயர்ந்த உள்ளம் பாருங்கள்! 31 சிற்றூர்களில் இருக்கக்கூடிய விளை நிலங்களை இலவசமாக மக்களுக்கு அளித்திருக்கின்றார். அதனால்தான் மக்களினுடைய செல்வாக்கு என்பது அவரிடம் எப்பொழுதுமே இருந்து வந்தது. இன்றும் கூட அவரை போற்றி மகிழ்கின்றார்கள். காரணம், அந்த அளவிற்கு மக்களுக்கு பல நற்பணிகளை செய்திருக்கின்றார். கூட்டுறவு சிந்தனையாளர். கமுதியில் வியாபாரிகள் விவசாய உற்பத்தி பொருட்களை குறைந்த விலைக்கு வாங்கியதால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டனர். பாரத மாதா கூட்டுறவு பண்டக சாலையினை ஏற்படுத்தி விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு சரியான விலை கிடைக்கச் செய்தார். கமுதியில் வியாபாரிகள் உள்ளவர்கள் உற்பத்தி செய்திருக்கக்கூடிய பொருள்களை குறைந்த விலைக்கு வாங்கிச் சென்றார்கள். குறைவான விலைக்கு அவர்கள் வாங்கி அதிக விலைக்கு விற்பனை செய்தார்கள். அவ்வாறு குறைவான விலைக்கு தான் உற்பத்தி செய்த பொருள்களை அவர்கள் வாங்கியதனால் ஏழை விவசாயிகள் மிகவும் பாதிக்கப்பட்டார்கள். அவர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக கமுதியில் பாரத மாதா கூட்டுறவு பண்டக சாலை என்பதனை ஏற்படுத்தி அவர்களினுடைய விளைபொருள்களுக்கு, விவசாயிகள் உற்பத்தி செய்த விளைபொருள்களுக்கு உரிய விலை, சரியான விலை கிடைப்பதற்கு ஏற்பாடினை செய்தார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் பல்வேறு உதவிகளை அவர் செய்திருக்கின்றார். புரிந்ததா மாணவர்களே? நன்றி. தொழிலாளர் தலைவர். 1938ஆம் ஆண்டு மதுரையில் 23 தொழிலாளர் சங்கங்களின் தலைவராக தேவர் திகழ்ந்தார். 1938ஆம் ஆண்டு அந்த காலகட்டத்தில் மதுரையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய 23 தொழிலாளர் சங்கங்கள், அந்த 23 தொழிலாளர் சங்கங்களினுடைய தலைவராக இருந்தவர்
பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். மதுரையில் இருந்த நூற்பு ஆலை ஒன்றில் வேலை செய்த தொழிலாளர்களின் உரிமைக்காக தோழர் ப. ஜீவானந்தத்துடன் இணைந்து 1938ஆம் ஆண்டு போராட்டம் நடத்தினார். மதுரை மாநகரத்தில் ஒரு நூற்பு ஆலை, ஒரு நூல் ஆலை, நூலை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு ஆலை ஒன்றில் வேலை செய்திருக்கக்கூடிய தொழிலாளர்களினுடைய உரிமைக்காக தோழர் ப. ஜீவானந்தத்துடன் இணைந்து 1938ஆம் ஆண்டு போராட்டம் நடத்தினார். அதற்காக 7 திங்கள் சிறை தண்டனை பெற்றார். அந்த போராட்டத்திற்காக கிட்டத்தட்ட 7 மாதங்கள், திங்கள் என்பது மாதம், 7 மாதங்கள் சிறை தண்டனை பெற்றார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். உள்ளவர்களினுடைய நலன் காப்பதற்காக ராஜபாளையத்தில் மிகப்பெரிய அளவிலான ஒரு மாநாடு ஒன்றை நடத்தினார். யாருக்காக? உழவர்களுக்காக. அவர்களுடைய நலன் காப்பதற்காக ராஜபாளையத்தில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய மாநாடு ஒன்றை நடத்தினார் அவர். பெண் தொழிலாளர்களுக்கு மகப்பேறு காலத்தில் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வேண்டும் என்று போராடினார். அதே போன்று ஆலைகளில் வேலை செய்யக்கூடிய பெண் தொழிலாளர்கள் அவர்களுடைய மகப்பேறு காலத்தில், அவர்களுடைய குழந்தை பேறு காலகட்டத்தில் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு, அந்த ஆலையில் பணிபுரிகின்றார்கள் என்றால் அவர்களுடைய மகப்பேறு குழந்தை பெற்றிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு விடுமுறையும் அளித்து அதே போன்று உரிய ஊதியமும் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக போராடியவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அவருடைய அன்றைய காலகட்டத்தில் நடத்திய போராட்டத்தினுடைய விளைவாகத்தான் இன்று அந்த சட்டமானது நடைமுறையில் இருக்கின்றது. இன்றைய காலகட்டத்தில் பெண் தொழிலாளர்கள் அவர்களுடைய மகப்பேறு காலத்தில் ஊதியத்துடன் கூடிய விடுப்பானது வழங்கப்பட்டு வருகின்றது. அதற்காக போராடியவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். சிறைவாசம். சுதந்திர போராட்டத்தில் மிக தீவிரமாக ஈடுபட்டதனால் தேவரை கைது செய்து அலிப்பூர், அமராவதி, தாமோ, கல்கத்தா, சென்னை, வேலூர் போன்ற பல சிறைகளில் அவர் சிறை வைக்கப்பட்டிருந்தார். 2ஆம் உலகப் போர் சமயத்தில் மத்திய பிரதேசத்தின் தாமோ என்னும் நகரில் உள்ள இராணுவ சிறையில் அடைக்கப்பட்டு போர் முடிந்த பிறகுதான் அவர் விடுதலை செய்யப்பட்டார். பல நாடுகளில் இருக்கக்கூடிய சிறைகளில் சிறை வைக்கப்பட்டிருக்கின்றார். பல மாநிலங்களில் அலிப்பூர், அமராவதி, தாமோ, கல்கத்தா, சென்னை, வேலூர் போன்ற பல சிறைகளில் அவர் சிறை வைக்கப்பட்டிருக்கின்றார். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்கள் என்பது 20,075 நாட்கள். 20,075 நாட்கள் தான் இந்த உலகத்தில், இந்த மண்ணுலகத்தில் அவர் வாழ்ந்திருக்கின்றார். அதில் சுதந்திர போராட்டத்திற்காக சிறையில் கழித்த நாட்கள் என்பது பார்த்தால் 4000. எத்தனை நாட்கள் சிறையில் இருந்திருக்கின்றார்? 4000 நாட்கள் சிறையில் இருந்திருக்கின்றார். அவர் வாழ்ந்த நாட்கள் 20,075. தன்னுடைய வாழ்நாளில் 5இல் ஒரு பங்கினை சிறையில் கழித்த தியாகச் செம்மல்தான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். தன்னுடைய வாழ்க்கையில் 5இல் ஒரு பங்கினை சிறைச்சாலையிலேயே அவர் செலவழித்திருக்கின்றார். 2ஆம் உலகப் போர் நடந்த காலகட்டத்தில் மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தாமோ என்ற நகரில் இருக்கக்கூடிய இராணுவ சிறையில் அடைக்கப்பட்டு அந்த போர் முடிந்த பிறகுதான் அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார். பெண்களை தெய்வமாக மதித்து போற்றியவர் தேவர் அவர்கள் 1936 மற்றும் 1955 ஆகிய 2 ஆண்டுகளில் 2 முறை பர்மா சென்றிருக்கின்றார்.
1936ஆம் ஆண்டும் 1955ஆம் ஆண்டும் பர்மா சென்றிருக்கின்றார். பர்மாவில் புத்த பிட்சுகளில் உயர்ந்தவர்களுக்கு பெண்கள் தங்கள் கூந்தலை நடைபாதையாக விரித்து வரவேற்பு அளிப்பது வழக்கம். பர்மாவில் புத்த பிட்சுகளில், புத்த மதத்தின் சார்ந்த புத்த துறவிகளில் உயர்ந்தவர்களுக்கு, மிகவும் உயர்ந்தவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு பெண்கள், அந்நாட்டினுடைய பெண்கள் தங்களுடைய கூந்தலை, தங்களுடைய தலைமுடியை நடைபாதை போல விரித்து, தங்களுடைய கூந்தலை நடைபாதையாக விரித்து வரவேற்பளிப்பது வழக்கம். அதாவது பெண்கள் தங்களுடைய கூந்தலை தரையில் விரித்து வைத்திருக்க வேண்டும், கீழே படுத்து தரையில் விரித்து வைத்திருக்க வேண்டும். அதன் மீது தான் அவர்கள் நடந்து செல்வார்கள். அவர்களுடைய தலைமுடியின் மீது கால்களை வைத்து நடந்து செல்வது வழக்கமாக இருந்தது. புத்த பிட்சுகளில் உயர்ந்தவர்களுக்கு அத்தகைய வரவேற்பானது இருந்தது. நாம் சொல்கின்றோம் அல்லவா இன்றைய காலகட்டத்தில் சிவப்பு கம்பள வரவேற்பு என்று, அதுபோன்று. அதேபோன்று பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பர்மா சென்றிருந்த பொழுதும் அவருக்கும் அதே போன்ற வரவேற்பானது அளிப்பதற்கு முன்வந்தார்கள். ஆனால் இது பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய செயலாக இருக்கின்றது. இத்தகைய செயலானது பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய செயலாக இருக்கின்றது. அதனால் இது எனக்கு தேவையில்லை என்று கூறி அதனை ஏற்க மறுத்துவிட்டார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். அந்தளவிற்கு பெண்கள் மீது மிகுந்த மதிப்பும் மரியாதையும் வைத்திருந்தவர். நாடு போற்றும் நன்மகன், பொது தொண்டுக்கு இடையூறாக இருக்கும் என கருதி திருமணம் செய்து கொள்ளாமல் தியாக வாழ்வு வாழ்ந்தார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். தான் பொது வாழ்வில் ஈடுபடுகின்றோம், தன்னுடைய பொது வாழ்க்கைக்கு இடையூறாக இருக்கும் என்று கருத்தில் கொண்டு திருமணமே செய்து கொள்ளாமல் பொது வாழ்வில், தியாக வாழ்வில் ஈடுபட்டு வந்தவர்தான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அவர் சுவாமி விவேகானந்தரினுடைய தூதராகவும், நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களினுடைய தளபதியாகவும், எப்பொழுதுமே உண்மையை மட்டுமே பேசக்கூடிய சத்திய சீலராகவும், முருகப்பெருமானினுடைய தீவிர பக்தராகவும், ஆன்மீக புத்திரராகவும், தமிழை பாடக்கூடிய சித்தராகவும், தென்பாண்டி சீமையினுடைய முடிசூடா மன்னராகவும், நீதி வழுவாத தன்னுடைய நீதியிலிருந்து தவறாது வாழக்கூடிய ஒரு நேர்மையாளராகவும், புலமையில் கபிலராகவும், தென்பாண்டி சீமையினுடைய முடிசூடா மன்னராகவும், வலிமையில் கரிகால சோழனைப் போலவும், பிறருக்கு கொடை கொடுப்பதில், அள்ளி வழங்குவதில் கர்ணனாகவும், பக்தியில் பரமஹம்சராகவும், ராமகிருஷ்ண பரமஹம்சராகவும், இந்திய தாயினுடைய நன்மகனாகவும் விளங்கியவர்தான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு பல சிறப்பு பெயர்களானது இருக்கின்றது. தேசியம் காத்த செம்மல், வித்யாபாஸ்கர், பிரவசன கேசரி, சன்மார்க்க சண்டமாருதம், இந்து புத்த சமய மேதை போன்ற பல சிறப்பு பெயர்கள் அவருக்கு இருக்கின்றன. இத்தகைய பெருமை வாய்ந்த முத்துராமலிங்க தேவர் அவர்கள் கிபி 1963ஆம் ஆண்டு அக்டோபர் திங்கள் 30ஆம் நாள், 1963ஆம் ஆண்டு அக்டோபர் திங்கள் அவர் பிறந்த அக்டோபர் மாதத்தில் 30ஆம் நாள் அவருடைய பிறந்தநாள் அன்றை இவ்வுலகை விட்டு நீங்கி மக்களினுடைய மனதில் நீங்கா இடம் பெற்றார். அவருடைய பிறந்தநாளும் நினைவு நாளும் ஒரே நாளாகத்தான் அனுசரிக்கப்படுகின்றது.
அத்தகைய பெருமை வாய்ந்தவர்தான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். புரிந்ததா மாணவர்களே? நன்றி. மாணவ கண்மணிகளே, இதுகாரும் நாம் கண்டறிந்தது பசும்பொன் முத்துராமலிங்க தேவரினுடைய வாழ்க்கை வரலாறில் 2வது பகுதியை பற்றி பார்த்தோம். தென்னாட்டு சிங்கம் என்று தேவரை சொல்கின்றார்களே, அது மிகவும் சரியானதுதான். இதனை நான் அவருடைய தோற்றத்தை பார்த்தவுடனேயே நினைத்தேன். அவர் பேசத் தொடங்கியதுமே சிங்கத்தினுடைய முழக்கம் போலவே இருக்கின்றது என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் புகழ்ந்திருக்கின்றார். முத்துராமலிங்க தேவரினுடைய பேச்சு உள்ளத்தில் இருந்து வெளிவருகிறது, வெறும் முதடுகளில் இருந்து அல்ல. உள்ளத்தால் எதிலும் பற்றற்று உண்மை எனப்பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசிவிடுவது அவருடைய வழக்கம் என்று மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் பாராட்டியிருக்கின்றார். பாராளுமன்றத்தில் அவருடைய ஆங்கில பேச்சானது வெள்ளையர்களினுடைய காலத்தில் விட்டல்பாய், சர்தார் வல்லபாய் பட்டேல் போன்ற மேதைகள் பேசிய பேச்சை போலவே இருந்ததாக வட இந்திய இதழ்கள் பாராட்டியிருக்கின்றன. மக்களினுடைய பேராதரவு பெற்ற தலைவராக விளங்கியவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். 1937 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் அரசர் சண்முக ராஜேஸ்வர சேதுபதியை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதேபோல் 1946 போட்டியின்றி வெற்றி பெற்றார். 1952 சட்டமன்ற தேர்தலிலும் 1957 நாடாளுமன்ற தேர்தலிலும் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 1967 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் உடல்நலக் குறைவு காரணமாக பிரச்சாரம் செய்யாமல் பரப்புரை செய்யாத பொழுதிலும் கூட தேர்தலில் வெற்றி பெற்றார். ஆங்கிலேய ஆட்சியில் மக்களை ஒடுக்குவதற்கு குற்றப்பரம்பரை சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதனை எதிர்த்து பல போராட்டங்களை நடத்தி 1948 அச்சட்டத்தை நீக்கினார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். அதேபோல் மதுரை மீனாட்சியம்மன் கோவிலுக்குள் செல்வதற்கு ஒரு குறிப்பிட்ட இனத்தினருக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. அந்த தடையை எதிர்த்து 1939 மதுரை வைத்தியநாத ஐயர் கோவில் நுழைவு போராட்டத்தை நடத்த திட்டமிட்டார். ஆனால் அதனை எதிர்த்து அர்ச்சகர்கள் ஆலய பணியை புறக்கணித்த பொழுது தேவர் திருச்சுழியிலிருந்து 2 அர்ச்சகர்களை வரவழைத்து அந்த போராட்டத்தை வெற்றி பெறச் செய்தார். உழுபவர்களுக்கே நிலம் உரிமை என்பதற்காக ஜமீன் விவசாயிகள் சங்கம் என்பதை ஏற்படுத்தி தனக்கு சொந்தமாக 31 சிற்றூர்களில் இருந்த விளைநிலங்களை உழுபவர்களுக்கே எவ்வித குத்தகையும் இல்லாமல் பங்கிட்டு வழங்கினார். விவசாயிகளினுடைய துயர் துடைப்பதற்காக பாரத மாதா கூட்டுறவு பண்டசாலை ஏற்படுத்தி விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைக்கச் செய்தார். 23 தொழிலாளர் சங்கங்களின் தலைவராக இருந்தார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். பெண் தொழிலாளர்களுக்கு மகப்பேறு காலத்தில் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வேண்டும் என்று போராடினார். சுதந்திர போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்டதனால் கைது செய்யப்பட்டு அலிப்பூர், அமராவதி, தாமோ, கல்கத்தா, சென்னை, வேலூர் போன்ற சிறைகளில் சிறை வைக்கப்பட்டிருந்தார். ஏறத்தாழ தன்னுடைய வாழ்நாளில் 1/5 பங்கினை சிறையில் கழித்த தியாகச் செம்மல் அவர். பெண்களை தெய்வம் என மதித்து போற்றியவர். பொது தொண்டுக்கு இடையூறாக இருக்கும் என்று கருதி திருமணம் செய்து கொள்ளாமலேயே தியாக வாழ்வு வாழ்ந்தவர். விவேகானந்தரின் தூதராக, நேதாஜியின் தளபதியாக, சத்தியசீலராக, முருக பக்தராக, ஆன்மீக புத்திரராக, தமிழ் பாடும் சித்தராக, தென்பாண்டி சீமையின் முடிசூடா மன்னராக, நீதி வழுவா நேர்மையாளராக, புலமையில் கபிலராக, வலிமையில் கரிகாலனாக, கொடையில் கர்ணனாக, பக்தியில் பரமஹம்சராக, மொத்தத்தில் இந்திய தாயினுடைய நன்மகனாக விளங்கியவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். இவற்றை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் நாம் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கம் எண் 60 மற்றும் 61.
பக்கம் எண் 60 மேலும் தலைவர்கள் பலர் என்பதில் ஆரம்பித்து பக்கம் எண் 61 பெண்களை தெய்வமாக மதித்து போற்றியவர் என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்கப் படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கம் எண் 62. பக்கம் எண் 62 சிறுவினா. சிறுவினா இருக்கின்றதல்லவா? அதில் முதல் வினா, நேதாஜியுடன் முத்துராமலிங்க தேவர் கொண்ட தொடர்பு பற்றி எழுதுக. அந்த வினாவிற்குரிய விடை தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் 59 இருக்கின்றது. பக்கம் எண் 59 நேதாஜியுடன் தொடர்பு இருக்கின்றதா? அந்த பற்றி முழுமையும் வங்கச்சிங்கம் என்று போற்றப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார். அவரை தமது அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார். முத்துராமலிங்க தேவரின் அழைப்பை ஏற்று கிபி 1939 செப்டம்பர் திங்கள் 6 நாள் நேதாஜி மதுரைக்கு வருகை தந்தார். நேதாஜி தொடங்கிய இந்திய தேசிய இராணுவத்தில் முத்துராமலிங்க தேவரின் முயற்சியால் ஏராளமான தமிழர்கள் இணைந்தனர். விடுதலைக்கு பின் நேதாஜி என்னும் பெயரில் வார இதழ் ஒன்றையும் நடத்தினார். அந்த வினாதான் முதல் சிறுவினாவிற்குரிய விடை. அதனை குறித்து கொண்டு சிறுவினா 1 என்று எழுதிக் கொள்ளுங்கள். எழுதி கொண்டீர்களாம். அடுத்து இரண்டாவது, தொழிலாளர் நலனுக்காக முத்துராமலிங்க தேவர் செய்த தொண்டுகள் யாவை? அந்த வினாவிற்குரிய விடை பக்கம் எண் 61. பக்கம் எண் 61 தொழிலாளர் தலைவர். அந்த பற்றி முழுமையும் 1938 காலகட்டத்தில் மதுரையில் 23 தொழிலாளர் சங்கங்களின் தலைவராக தேவர் திகழ்ந்தார். மதுரையில் இருந்த நூற்பு ஆலை ஒன்றில் வேலை செய்த தொழிலாளர்களின் உரிமைக்காக தோழர் ப. ஜீவானந்தத்துடன் இணைந்து 1938 போராட்டம் நடத்தினார். அதற்காக 7 திங்கள் சிறை தண்டனை பெற்றார். உழவர்களின் நலன் காக்க ராஜபாளையத்தில் மிகப்பெரிய அளவிலான மாநாடு ஒன்றை நடத்தினார். பெண் தொழிலாளர்களுக்கு மகப்பேறு காலத்தில் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வேண்டும் என்று போராடினார். அது இரண்டாவது வினாவிற்குரிய விடை. அதனை குறித்து கொண்டு சிறுவினா 2 என்று எழுதி கொள்ளுங்கள். இந்த 2 வினாக்கள் தான் வீட்டுப்பாடம். இதில் முதல் சிறுவினாவை எழுதி கொள்ளுங்கள். இரண்டாவது சிறுவினாவை படித்து கொள்ளுங்கள். அடுத்தது மதிப்பீடில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. முத்துராமலிங்க தேவர் முதலில் உரையாற்றிய இடம் தூத்துக்குடி, காரைக்குடி, சாயல்குடி, மன்னார்குடி. இது சாயல்குடி. குறித்து கொள்ளுங்கள். அதேபோல் இரண்டாவது, முத்துராமலிங்க தேவர் நடத்திய இதழின் பெயர் ராஜாஜி, நேதாஜி, காந்திஜி, நேருஜி. நேதாஜி சரியான பதில். மூன்றாவது, தேசியம் காத்த செம்மல் என பசுமன் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் ராஜாஜி, பெரியார், திருவிகா, நேதாஜி. திருவிகா சரியான பதில். குறித்து கொண்டீர்களா? நன்றி. தங்களுடைய கையெழுத்து பயிற்சியும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். தங்களுக்கான தேர்வுக்குரிய கால அட்டவணை விரைவில் வெளிவர இருக்கின்றது. வீட்டுப்பாட ஏட்டில் எழுதியிருக்கக்கூடிய வினாக்கள் அனைத்தையும் தெளிவுற படித்துக் கொள்ளுங்கள். தங்களுடைய பயிற்சி நேரத்தை சற்று அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.